ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பொருளை பயன்படுத்துறதால உங்க உடல்ல இருக்கிற 80க்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்த முடியும். கால்சியம் குறைபாடு இருக்கிறதால எலும்புகள்ல மூட்டுகள்ல விபரீதமான வலி ஏற்படுறது, அதே மாதிரி உடல்ல பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, ஹை பிளட் பிரஷர், நரம்பு பலகீனம், நரம்பு பிளாக்கேஜ், இந்த எல்லா பிரச்சனைகளையும் இந்த ரெமடி கியூர் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இது நம்ம உடலை சுத்தப்படுத்துது. அதனால நம்ம உடல்ல தேங்கி இருக்கிற விஷ கிருமிகள் எல்லாமே வெளியில போகுது. அதோட நம்ம உடல்ல ஏற்படுற கேஸ், அசிடிட்டி பிரச்சனையையும் கியூர் பண்ணுது. நம்ம சொல்ற அந்த பொருள் வேற ஒண்ணும் கிடையாது, தனியா. தனியாவா அப்படின்னு சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும், எந்த நேரத்துல எடுத்துக்கணுங்கிறத விவரமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. எதுக்காகனா நீங்க லைக் பண்றதால உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க. இதுக்காக ஒரு பேன்ல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கிட்டு அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துக்கோங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தனியாவை சேர்த்ததுக்கு அப்புறமா இரவு முழுவதுமா அப்படியே ஊற விட்டுருங்க. காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணிய 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு சூடுபடுத்துங்க. அதுக்கப்புறமா இந்த தண்ணிய வடிகட்டி நீங்க டீ எப்படி ஒவ்வொரு மடக்கா சிப் பண்ணி குடிப்பீங்களோ அந்த மாதிரி குடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்கை நீங்க ரெகுலரா எடுத்துக்கிறப்போ நம்ம உடம்புல இருக்கிற எல்டிஎல், அதாவது பேட் கொலஸ்ட்ரால் உடலை விட்டு வெளியில போகுது. நரம்புல பிளாக்கேஜ் ஏற்படாது. ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பா யாருக்கெல்லாம் பிபி அதிகமா இருக்கோ, ஏற்கனவே ஹார்ட் பிரச்சனை இருக்குதோ, அப்படிப்பட்டவங்க இந்த தனியா ட்ரிங்கை குடிக்கிறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அவங்க இந்த ட்ரிங்கை எடுத்துக்கிறதால நரம்புல ஏற்படுற பிளாக்கேஜ் பிரச்சனையே வராது. அதோட ஹார்ட் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். தனியால கால்சியம், மெக்னீசியம், ஃபைபர் அதிகமா இருக்குது. இதுல இருக்கிற பொட்டாசியம் நம்ம இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்குது. கால்சியத்தை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது நம்ம எலும்புகளை, மூட்டுகளை, நம்மளோட பல் ஈறுகளை பலப்படுத்துது. யாருக்கெல்லாம் நைட்டு தூங்குறப்போ கால் வலி, வீக்கம் ஏற்படுதோ அந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு இந்த தனியா ட்ரிங்க் அற்புதமா பயன்படுது. அது மட்டும் இல்லாம இதுல அயன் கண்டென்ட் அதிகமா இருக்குது. அயன் நம்ம உடல்ல ரத்த பலகீன பிரச்சனையை கியூர் பண்ணுது. அனிமியாவை கியூர் பண்றதுக்கு கூட இந்த ரெமெடி ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. இந்த தனியா ட்ரிங்கை நீங்க நாள் தவறாம தொடர்ந்து குடிச்சீங்கன்னா உங்க சுகர், அதாவது டயபெட்டிக்ஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. அதனாலதான் நீங்க ஒவ்வொரு நாளும் தனியா ட்ரிங்கை தவறாம எடுத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் எத்தனையோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு கண் பார்வை பிரச்சனை இருக்குதா? உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்களா? அப்பன்னா குழந்தைங்களுக்கு கூட நீங்க இந்த ரெமடியை பயன்படுத்தலாம். இதுக்காக 1 ஸ்பூன் தனியாவை எடுத்துக்கிட்டு அதை ஒரு பேன்ல போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதோட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் பாதாம், அதோட ஒரு துண்டு பெரிய கற்கண்டையும் சேர்த்துக்கோங்க. சோம்பு நீங்க வறுக்கணும்னு அவசியம் இல்ல, இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இப்போ நைஸ் பவுடரா பண்ணிடலாம். இந்த பவுடரை டெய்லி 1 டேபிள் ஸ்பூன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் பால்ல கலந்து குடிங்க. ஒருவேளை உங்களுக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா கண்ணாடிய தூக்கி போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் இந்த சூரணத்தை 1 கிளாஸ் பால்ல கலந்து டெய்லி நைட் தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. ஒரு 7 நாளைக்கு இந்த ட்ரிங்கை நாள் தவறாம எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட கண் பார்வை மெதுவா அதிகரிக்கிறத நீங்களே கவனிப்பீங்க. அதோட உங்க கண்கள் ஹெல்த்தியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்களும் யூடிஐ, அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு இந்த தனியா ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. அதனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. யாருக்கெல்லாம் நெஞ்செரிச்சல், வயிறு வலி, கை கால்கள்ல வலி, வீக்கம், கண் பார்வை குறைபாடால கஷ்டப்படுறீங்களோ அவங்க இந்த ட்ரிங்கை நாள் தவறாம எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்டுக்காக வேணும்னா இதோட கொஞ்சம் கற்கண்டையும் சேர்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் உடல் சூடு அதிகமா இருக்கோ அவங்க தவறாம தனியாவை எடுத்துக்கோங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான ரெமடியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா தனியாவை ஒரு நாளைக்கு 1 இல்லாட்டி 2 ஸ்பூனுக்கு மேல அதிகமா எடுத்துக்க கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.